ஹாய் ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா ஆஹா சமையல். வாங்க இன்றைக்கி குடமிளகாய் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். குடமிளகாய் கிரேவி செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சூடாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 20 பல் பூண்டு, கருவேப்பிலை கிளறிக்கோங்க. ஒரு 20 நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிக்குவாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குவாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். கிளறிக்குவாங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகாய், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். முடியலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. குடமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நாம் புளி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு குடமிளகாய் தான் போட்டிருக்கேன். அதுக்காக நான் இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு புளி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாயில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருப்பீங்க. கிரேவி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டாக்கா அந்த குடமிளகாய் டேஸ்ட் நம்ம இந்த மஷ்ரூம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. அதுவும் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்படும் போது மஷ்ரூம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா குடமிளகாய் கிரேவி நல்லா திக்காயிருச்சு. சாதத்துக்கு, தோசை, இட்லி இந்த மாதிரி இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா குடமிளகாய் இந்த கிரேவி செய்யும் போது புளி சேர்த்துக்கலாம். தோசை, இட்லிக்கு செய்வோம் அப்படின்றனா தக்காளி கொஞ்சம், ஒரு தக்காளின்றது ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ரா கூட வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா புளிப்பு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். குடமிளகாய் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பெருசாக போட்டாக்கா அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். மதியம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. குடமிளகாய் கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.